தங்களை நிராகரித்த தமிழ்நாட்டு மக்களை பாஜக தண்டிக்கிறது. 100 நாள் வேலை திட்டத்திற்கான நிதியை விடுவிக்கவில்லை என கூறி மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். ராணி வேலுநாச்சியார் குறித்து வீராங்கனா என்ற தலைப்பில் டிஜிட்டல் புத்தகத்தை வெளியிட்ட பாஜக. மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங், டெல்லி குப்தா, பாஜக மகளிர் அணி தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் பங்கேற்பு. அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் திடீரென டெல்லி பயணம். மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட முக்கிய நபர்களை சந்தித்ததாக தகவல். செங்கோட்டையன் டெல்லி சென்றது தொடர்பாக தமக்கு எதுவும் தெரியாது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதில். தமிழ்நாட்டில் 2வது இடத்தை பிடிக்க அதிமுகவுக்கும் பிற கட்சிகளுக்கும் இடையே போட்டி. திமுக தான் எப்போதும் முதலிடம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. விஜய் வருமான வரியை முழுமையாக செலுத்தினாரா? கேள்வி எழுப்பும் சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு. கோடி ரூபாய் வருமான வரி கட்டியிருக்கணும். அவங்க கடந்த ஆண்டு கட்டினதை எனக்கு தகவல் சொன்னாங்க. நான் சரியாக தெரியல. 80 கோடி ரூபாய் கட்டியிருக்காங்க. மாணாக்கரிடம் அதிக கட்டணம் வசூலிப்பதை தடுக்கும் வகையில் கட்டணங்கள் நிர்ணயிக்க வேண்டும். கட்டண நிர்ணய குழுவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் வாரத்தில் 3 நாட்களுக்கு சிறப்பு தரிசனத்திற்கு அனுமதி இல்லை. கோடையை முன்னிட்டு பக்தர்களின் வருகை அதிகரிக்கும் என்பதால் கோயில் நிர்வாகம் அறிவிப்பு. கோயில் திருவிழாக்களில் ஒவ்வொரு ஜாதியினருக்கும் 1 நாள் என ஒதுக்கீடு செய்யும் நடைமுறையை தவிர்க்க வேண்டும். அறநிலைத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். சென்னை குடிநீர் தேவைக்காக ஆந்திரா கண்டலேறு அணையில் நீர் திறப்பு. கிருஷ்ணா நதி நீர்பூண்டி நீர்த்தேக்கத்தை வந்தடைந்தது. மொழியின் பெயரால் நாட்டை பிரிக்கும் போக்கு நிறுத்தப்பட வேண்டும். ஹிந்தி உள்ளிட்ட எந்த ஒரு மொழியும் ஒன்றுக்கொன்று போட்டி இல்லை எனவும் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சு. சத்தீஸ்கரின் சுக்மா மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினருடன் துப்பாக்கிச் சண்டை. மாவோயிஸ்டுகள் 17 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். நடப்பு நிதியாண்டில் 48 நாடுகளில் இருந்து தங்கம் இறக்குமதி. நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தகவல். துருக்கியில் இஸ்தான்புல் மேயர் கைது செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு. போராட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. IPL கிரிக்கெட் தொடர் 36 ரன்கள் வித்தியாசத்தில் மும்பையை வீழ்த்தி குஜராத் டைட்டன்ஸ் அணி வெற்றி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.